ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரத்தை எடுத்து 24ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசித்து பின்னர் நீங்கள் அமரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்கலாமா? ஆகையால் சீயோனில் வாசமாயிருக்கிற என் ஜனமே, அசீரியனுக்கு பயப்படாதே. அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்துகரைப் போல தன் தண்டாயுதத்தை உன்மேல் ஓங்குவான். ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே என் உக்கிரமும் அவர்களை சங்கரிக்கப் போகிறதினால் என் கோபமும் தீர்ந்து போம் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஓரேப் கன்மலை அண்டையிலே மீதியான இடத்தில் வெட்டுண்டது போல சேனைகளின் கர்த்தர் அவன் மேல் ஒரு சவுக்கை எழும்பி வர பண்ணி எகிப்திலே தனது கோலை கடலின் மேல் ஓங்கினது போல அதை அவன் மேல் ஓங்குவார். அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். இந்த கடைசி வரியை அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படும் என்று வாசிக்கலாம். அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படும். உட்காருங்க. கவனமா இந்த வசனங்களை கவனிங்க. ஆதலால் சீயோனில் வாசமாயிருக்கிற என் ஜனமே, அசீரியனுக்கு பயப்படாதே. இதுதான் இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு. சீயோனிலே வாசமாயிருக்கிற தேவ ஜனமே. ஆண்டவர் சொல்றார் என் ஜனமே சொல்றார். சீயோனிலே என்றால் தேவ சபையிலே நான் கொடுக்கிற செய்தி தேவ சபை மக்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, பரிசுத்தாய் பெற்றவர்களுக்கு, என்னுடைய உபதேச எல்லைக்குள் இருக்கிறவர்களுக்கு நான் உபதேசங்களையும் சத்தியங்களையும் நான் பேசுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னால் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை நாங்கள் செய்தியை கொடுத்து அந்த ஆபத்துகள் வராமல் இருப்பதற்கு எதுவாக தடை செய்து நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும். என்றால் நீங்கள் எங்களுக்கு அருமையானவர்கள், நீங்கள் எங்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடமானவர்கள். நீங்கள் நன்றாக இருந்தால் நாங்கள் நிறைய நல்ல ஊழியங்களை செய்ய முடியும். நீங்கள் சுகமாக இருந்தால், நல்ல வெற்றிகரமாய் வாழ்வீர்களானால் நீங்களே சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த சபை வளர்ச்சிக்கு பிரயோஜனமாக இருப்பீர்கள். உங்கள் கால்கள் எதிலையும் சிக்கக்கூடாது. அதனால தான் நாங்கள் செய்தி கொடுக்கும்போது வேதத்தில் தோண்டி ஆராய்ந்து உங்களுக்கு கொடுக்குறோம். சீயோனில் வாசமாக இருக்கிற என் ஜனமே, அசீரியனுக்கு பயப்படாதே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ அசீரியன் என்றால் அசீரிய சாம்ராஜ்யம், அது ஒரு ஜனக்கூட்டம். கர்த்தருடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட முக்கியமான ஜனக்கூட்டங்கள் குறித்து வேதம் முழுவதிலும் நாம் வாசிக்கிறோம். அந்த ஜனக்கூட்டங்கள் தேவஜனங்களை எதிர்த்து யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது தேவஜனத்தை மீட்டு கொள்வதற்காக தேவஜனங்களின் சார்பில் கர்த்தர் ஒரு தலைவனை ஏற்படுத்துவார். இதுதான் தொன்று தொட்டு நடந்த விஷயங்கள். வேதாகமம் முழுவதிலும் நீங்கள் அதை பார்க்க முடியும். முதலாவது எகிப்து எழும்பி அடிமைத்தனப்படுத்தினது தேவஜனங்களை, கொடுமைப்படுத்தியது. அவர்கள் தேவஜனங்கள் பெருகாதபடி அவர்களுக்கு தடைகள் வந்தது. அவருடைய ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட்டது. இதெல்லாம் தேவஜனங்களுக்கு எகிப்து மூலமாக வந்தது. அந்த நேரத்தில் அவர்களை மீட்டெடுக்க மோசேயை கர்த்தர் எழுப்பினார். அதை தொடர்ந்து அவர்கள் வனாந்தரத்திலே பயணமாய் போகும் பொழுது அமலேக்கியர்கள் என்ற ஒரு பெரும் கூட்டம் எழும்பினது. இந்த அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே ஒரு மலையின் மேல் ஏறி போய் தன் கைகளை இப்படி நீட்டி கொண்டிருந்தான். அவன் கைகளை அப்படி நீட்டும் பொழுது, கைகளை உயர்த்தி வைத்திருக்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் ஜெயித்து விடுவார்கள். ஆனால் கைகளை ரொம்ப நேரம் வைக்க முடியாதபடி கை தளர்ந்து மோசே கைகளை கீழே போடும்போது அமலேக்கியர்கள் ஜெயிப்பார்கள். இந்த காரியம் அடிக்கடி நடந்தது. மோசே கையை உயர்த்தும் பொழுது இஸ்ரவேலர்கள் ஜெயிப்பார்கள். மோசேயின் கை தளரும் பொழுது
அமலேக்கியர்கள் ஜெயிப்பார்கள். இது ஒரு பெரிய யுத்தம். இந்த அமலேக்கியர்களை குறித்து கர்த்தர் நிறைய சொன்னார். அவங்க நித்திய கால தண்டனையை அமலேக்கியர்கள் மேல் கர்த்தர் அறிவித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை குறித்து நான் இன்று உங்களோடு பேசப் போகவில்லை. மூன்றாவது வந்த பெரிய எதிர்ப்பான ஜனக்கூட்டம் மீதியானியர்கள். வேதாகம சரித்திரத்தில் நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துக்கு வருகிறீர்கள். அங்கே ஒரு கூட்டம் மக்கள் மீதியானியர்கள் எழும்பி இஸ்ரவேலர் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்தபோது கிதியோனை கர்த்தர் அங்கே எழுப்பினார். இந்த மீதியானியர்கள் செய்தது என்ன? விளைச்சலை கெடுத்தார்கள். வார்கோதுமை அது விளைச்சல் நல்லா வரும்போது கெடுத்து விடுவார்கள். அதே போல் இந்த மீதியானியர்கள் யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு வாங்கி அடிமையாய் கொண்டு போகிறார்கள். அவர்கள் நாடோடிகளாய் தெரிகிறவர்கள். இந்த மாதிரி ஒரு கூட்டம் மீதியானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்ய தூண்டினவர்கள். இஸ்ரவேலர்களை சபிக்கிறதற்கு பிழையாம் நியமிக்கப்பட்டான். அப்பொழுது அவன் சபிக்க பார்த்தான், சபிக்க முடியவில்லை. ஏன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை யாரும் சபிக்கவே முடியாது, தீர்க்கதரிசி கூட சபிக்க முடியாது. அதனால் இந்த பிழையாம் பணம் வாங்கிவிட்டு பாலாக் என்ற ராஜாவிடத்தில் பணத்தை வாங்கி மதிப்புக்காக அவன் குறுக்கு வழி ஒன்றை சொல்லிக் கொடுத்தான். இஸ்ரவேலர்களை பாவம் செய்ய தூண்டுங்கள், அப்பொழுதுதான் அவங்க மேலே நான் சாபம் போட முடியும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்ய தூண்டுவதற்காக மீதியானிய ஸ்திரீகளை உள்ளே கொண்டு வந்தார்கள். அவர்கள் பரிசுத்தவான்களை கரைப்படுத்துவதற்கு உள்ளே அனுப்பப்பட்டவர்கள். நான் பேசுகிற இந்த எகிப்தின் ஆவியோ அமலேக்கின் ஆவியோ மீதியானியரின் ஆவியோ இனி நான் பேசப்போகிற விஷயங்களெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது என்பது மட்டுமல்ல, இப்பொழுதும் அதனுடைய தீவிரம் இருக்கிறது. கடைசி காலமாக இருக்கிறபடினாலே இந்த ஆவிகள் அத்தனையும் எழும்பி மனுஷர்களை அழிக்கவும் தன் பக்கம் இழுக்கவும் கரைப்படுத்தவும் செய்யும். இதனால தான் கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், சீயோனிலே குடியிருக்கிற என் ஜனமே, நீ அசீரியனுக்கு பயப்படாது. அப்போ எகிப்து, அப்புறம் அமலேக்கியர்கள், அப்புறம் மீதியானியர்கள், அப்புறம் சீரியர்கள் அவர்கள் முற்றுகை போட்டார்கள். சமாரியா பட்டணத்தை அவர்கள் முற்றுகை போட்ட போது யாரும் உள்ளே போக முடியாது, யாரும் வெளியே போக முடியாது. விலை கூடி போனது, பஞ்சம் பயங்கரமானது. அது கடைசியிலே ஸ்திரீகள் தங்களோட பிள்ளைகளையே கொன்று பிள்ளைகளையே புசித்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு பஞ்சமானது கூடி போனது சமாரியாவில். இது ஒரு முற்றுகை இடும் ஒரு ஆவி, செயல்பட விடாமல் தடுத்து ஒரு சிட்டி, ஒரு பெரிய பட்டணத்தையே செயல் இல்லாமல் முற்றுகை போட்ட ஒரு ஆவி இது. கடைசி நாட்களிலே இது தனிப்பட்டவர்களை தாக்கக்கூடியதும் சபைகளை தாக்கக்கூடியதும் இருக்கிறது. தனிப்பட்டவர்கள் செயல்பட முடியாமல் ஸ்தம்பித்து போகக்கூடிய அளவிலே அவர்கள் முன்னும் போக முடியாது, பின்னும் போக முடியாது. அவர்கள் எந்த திசையிலும் போக முடியாத அளவுக்கு ஸ்தம்பித்து சிக்கி போய் முன்னேற்றம் இல்லாமல் முற்றுகை போடப்பட்டவர்களைப் போல இருக்கிற ஒரு தன்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் சீரியர்கள் செய்தது. அப்பொழுது கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அதே போல ஜபத்தில் வேத சத்தியங்களில் பஞ்சங்கள் வரக்கூடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சீரியர்களுக்கு அப்புறம் அசீரியர்கள் வந்தார்கள். அவர்களைத்தான் நாம் இன்றைக்கு அதிகமாய் யோசித்து தியானிக்க வேண்டும். அந்த அசீரியர்கள் இன்றைக்கு எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை நாம் அதிகமாக யோசிக்க வேண்டும். இந்த அசீரியர்களுக்கு பின்பு பாபிலோனியர்கள் வந்தார்கள். அப்போது இந்த பாபிலோனியர்கள் செய்த கொடுமை என்ன? எப்படி அவர்கள் எருசலேம் தேவாலயத்தை இடித்து தள்ளினார்கள், சுட்டெரித்தார்கள்? எப்படி பரிசுத்தவான்களை, நல்லவர்களை, திறமசாலிகள் எல்லாம் பாபிலோனுக்கு அடிமையாகி இழுத்து கொண்டு போய் 70 வருடம் அங்கே போட்டார்கள்? இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் தானியேல், சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாம் அந்த காலங்களிலே அந்த சவாலை சந்தித்தவர்கள். ஒவ்வொரு இன போராட்டங்கள் வரும் பொழுதும் அந்த சவாலை சந்திக்கிறதற்கு மோசே, அப்புறம் கிதியோன், இப்படி ஆட்களை கர்த்தர் எழுப்புவது உண்டு.
நமக்கு சீரியருடைய காலத்தில் கர்த்தர் ரொம்ப விசேஷமாக எழுப்பினது எலிசா போன்ற தீர்க்கதரிசிகள். ஒரு பெரிய பரிசுத்தவான்களின் கூட்டத்தை அவ்வப்போது கர்த்தர் எழுப்புவது உண்டு. இப்போ இந்த காலத்தில் இந்த அசீரியருடைய ஆவியும் பாபிலோனுடைய ஆவியும் மிகவும் கொடுமையாக இருக்க போகிறது. இந்த பாபிலோனியருடைய ஆவியை குறித்து நான் அவ்வப்போது எச்சரித்து வருகிறேன், பேசி வருகிறேன், இது என்னெல்லாம் செய்யும் என்று. அதே மாதிரி இந்த அசீரிய ஆவி, இன்றைக்கு நான் பேச போகிறது அசீரிய ஆவி என்ன மாதிரி செயல்படும் என்பது. இப்போது நீங்கள் எரேமியா 50ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, இஸ்ரவேல் தெறிப்பட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசீரியா ராஜா அதை பட்சித்தான். கடைசியில் பாபிலோன் ராஜாவாகிய இந்த நேபுகாத்நேச்சார் அதன் எலும்புகளை முறித்தான். அப்போ இஸ்ரவேல் தெறிப்பட்டு போன ஆடு, 2 சிங்கங்கள் துரத்தின. ஒன்று பாபிலோன், ஒன்று அசீரியா. அதனால தான் நான் இதை சொல்கிறேன். இது ரொம்ப சீரியஸான ஒரு பொல்லாத கூட்டம். இது ஒரு ஆவி. யாரை இது தாக்குகிறதுனா, தெறிப்பட்டு போன ஆடுனா என்ன அர்த்தம்? அடங்காத ஆடு. மந்தையில் இல்லாமல் அடிக்கடி எங்கேயா போயிடும். மேய்ப்பனுக்கே தெரியாது, அவனுக்கு மேய்ப்பனுக்கு அடங்காது, மேய்ப்பனுடைய உபதேச எல்லைக்குள் இருக்காது. அப்படி விசுவாசிகள் இருக்கிறாங்க. என் இஷ்டம், நான் போவேன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, டோன்ட் டிஸ்டர்ப் மீ, டோன்ட் என்டர் இன் டு மை லைஃப். என் லைஃப், திஸ் இஸ் மை லைஃப், ஐ வாண்ட் டு லிவ் இட். ஐ நோ நீட் எனி பாஸ்டர்ஸ் ஆர் எனி கரெக்ஷன்ஸ். ஐ டோன்ட் நீட் ஆல் தோஸ் திங்ஸ். ஐ நோ ஹவு டு லிவ். எனக்கு ஜெபம் தேவை ஒன்றும் இல்லை, எனக்கு வாழ தெரியும். ஜெபம் பண்ணாப்புல எல்லாம் சரியாயிருமா? இப்படி தங்களுக்குள் குழப்பம் அடைகிறவர்கள். செப்பனியா 1:12 இருக்குது, வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களையும் கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறவர்களையும் நான் தண்டிப்பேன் என்று சொல்கிறார். அப்போது நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. கர்த்தர் நன்மை செய்ய மாட்டார், தீமை செய்ய மாட்டார், நம்ம குடும்பங்களுக்காக இந்த இது போவோம், இந்த கிழங்க ஒரு கோயில் கொடைக்கு போவாங்க, மற்றவங்க அங்கே ஒரு விழாவுக்கு போவாங்க, நம்ம சர்ச்சுக்கு போவோம் என்று சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க, நான் நம்புகிறேன். கைக்குள்ளான ஆடாக இருக்கணும், தெறிப்பட்டு போன ஆடாக இருக்கக்கூடாது, இஷ்டத்துக்கு வாழ்கிற ஆடாக இருக்கக்கூடாது. 2 சிங்கம் துரத்தும். பாவம், அந்த சிங்க கையில் அகப்பட்டு இவங்கெல்லாம் கஷ்டப்பட்ட பிறகுதான் கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு முந்தி சொன்ன கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதனால் கர்த்தருடைய கைக்குள்ளான ஆடுகளாக இருக்கணும். நாம் அவருடைய கைக்குள்ளான ஆடுகள். பரிசுத்தாவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள் கட்டுக்கோப்பாய் வாழுகிற விசுவாச கூட்டம். அப்போஸ்தல உபதேசத்திலே கட்டுப்பாடாய் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு தேவனுடைய வார்த்தையின்படி நடத்தப்படுகிற ஒரு மந்தையிலே நான் இருக்கிறேன். நான் தெறிப்பட்டு போன ஆடா இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் தெறிப்பட்டு போன ஆடு. அவங்க ஆசாரியனையும் மதிக்கலை, தீர்க்கதரிசியும் மதிக்கலை, தேவாலயத்தையும் அவங்க மதிக்கலை, பலிகளையும் அவங்க மதிக்கலை. கர்த்தர் வருத்தப்பட்டார். சிங்கங்கள் அவர்களை துரத்தினது. ஒன்று பாபிலோனியா, இன்னொன்று அசீரியா. அதில் முதலாவது வந்தது அசீரியா. அது ஒரு சிங்கம். சோதனைக்காரனை பற்றி பவுல் சொல்லும்போது, அவன் சிங்கத்தை போல, கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல என்று அவன் சொன்னான். அப்போ இந்த அசீரிய ஆவி என்ன என்பதை நாம் இப்பொழுது கூடுதலாக அறிய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க ஐபிராத் நதி கரையிலே வாழ்ந்த ஒரு ஜனக்கூட்டம். யூப்ரட்டிஸ் நதி கரையிலே வாழ்ந்த ஜனக்கூட்டம். இந்த பட்டணங்கள் எல்லாம் ஸ்தாபித்தது நிம்ரோத் என்கிற பராக்கிரமசாலி. ஆதியாகமத்தில் வாசித்தீங்கன்னா, அவன் தான் பாபேல் கோபுரத்தை கட்டுவதற்கு அவன் முயற்சி எடுத்து அந்த எண்ணத்தை கொண்டு வந்தவன் இந்த நிம்ரோத். இவன் தான் அப்படியானா பாருங்கள், கர்த்தருக்கு விரோதமான ஒன்றை செய்கிறதுக்கான மூளையாக செயல்பட்ட
ஒரு இடம்தான் இந்த அசீரியா. நினிவே பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யோனா அங்கே போனார். இந்த நினிவே தான் அந்த அசீரியாவின் தலைநகராக இருந்தது. இந்த நினிவேயை பற்றி எப்படி போட்டிருக்குதுன்னா, அது அது ஒரு தண்ணீர் தடாகம் போல இருந்தது என்பதாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது நாகூம் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில். ஏன் என்றால், நாகூம் என்கிற தீர்க்கதரிசி தான் இந்த அசீரியாவுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னான். அசீரியாவுக்கு விரோதமாகவும் நினிவேக்கு விரோதமாகவும் அவன் தீர்க்க தரிசனம் சொன்னவன். அவனுடைய பேரை மறக்காதீங்க. பைபிளில் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் ஒரு புஸ்தகம் நாகூம் என்கிற தீர்க்க தரிசன புஸ்தகம். அவன் யாருக்காக தீர்க்க தரிசனம் சொன்னான், யார் மேல் நியாய தீர்ப்பை சொன்னான் என்றால் அசீரியர்கள் மேலே. நான் சொல்லுகிற இந்த கடைசி காலத்து பொல்லாத ஆவியின் மேலே தீர்க்க தரிசனம் சொல்லி அதை அடக்கக்கூடிய நாகூமின் அபிஷேகம் பெற்றவர்கள் எழும்ப வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திகிலாத் பிலேசர், இன்னும் சல்மனாசார், சனகரிப்பு, சார்கோன் போன்றவர்கள், இவர்கள் தான் அந்த அசீரியா ராஜ்யத்தில் மிக முக்கியமான ராஜாக்களாக இருந்தார்கள். இதில் ஏன் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம்னு சொன்னால், நீங்கள் பைபிளை வாசிக்கும் போது இந்த ஆட்களை பற்றியெல்லாம் வரும். இவங்க எப்படி தேவ ஜனங்களை கொடுமைப்படுத்தினாங்க, இவங்களை எப்படி தேவ ஜனங்கள் ஜெயித்தாங்க. ஸோ இதெல்லாம் நமக்காக எழுதப்பட்டிருக்குது. பைபிளில் நமக்கு தேவையில்லாத எதுவுமே தேவன் எழுதவில்லை. எது ரொம்ப தேவையோ அதை தான் எழுதியிருக்கிறார். அது தேவ புஸ்தகம். ஒரு மேடை இருந்தது. அந்த மேடையிலே 2 பிரசங்கியார்கள் பிரசங்கம் பண்ண வேண்டும். பெரும் கூட்டம் மக்கள் வந்திருக்கிறார்கள். முதல் பிரசங்கியார் 1 மணி நேரம் பேசினார். பேசுகையில் அவர் சொன்னார், வேத புஸ்தகத்தில் தேவனுடைய வார்த்தைகளும் உண்டு என்பதாக பேசினார். அவர் பேசி முடித்து உட்கார்ந்த உடனே 2வது பிரசங்கியார் வந்தார். அவர் வந்த உடனே என்ன சொன்னார் என்றால், கடந்த 1 மணி நேரம் பிசாசு சாத்தான் இந்த மேடையில் உலாவிக் கொண்டிருந்தான் என்று சொல்லிவிட்டு 2வது பிரசங்கியார் சொன்னார், வேத புஸ்தகத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது என்று சொல்வது அது சாத்தானுடைய உபதேசம். வேத புஸ்தகம் முழுவதுமே தேவனுடைய வசனம். அது தேவனுடைய வார்த்தை. அதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும், ஒவ்வொரு புள்ளியும், ஒவ்வொரு கமாவும், அதன் எழுத்தின் ஒரு உறுப்பாகிலும் ஒளிந்து போவதில்லை. முழுவதும் தேவனுடைய வார்த்தை. ஆனால் முதல் பிரசங்கம் பண்ணவர் பைபிளில் அங்கங்கே கொஞ்சம் தேவனுடைய வார்த்தை உண்டு என்பதாக பேசினார். அதுதான் பிசாசனுடைய வேலை. நாம் வேதத்திலே இருக்கிற ஒன்றும் தேவையில்லாமல் எழுதவில்லை. இந்த அசீரியனை குறித்து எவ்வளோ எழுதியிருக்கு. சும்மா தேவையில்லாமல் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது. அப்படி சொல்லுவாரா அவர்? உங்களுக்கு எது தேவை, எது உங்களுக்கு விரோதமாக வரும்னு தெரிஞ்சுதானே இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதனால தான் இதை நாங்கள் எடுத்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறோம். நிறைய பிரசங்கிமார்கள் இந்த அளவுக்கு தோண்ட மாட்டாங்க. பைபிளை தோண்டி ஆராய்ச்சி பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. தட்ஸ் த ப்ராப்ளம். இந்த அசீரியர்கள் வணங்கி வந்த தெய்வத்துக்கு அசூர் என்று பெயர். இவர்களை பற்றி ஏசாயா 10:15 எப்படி இருக்குன்னா, இந்த அசீரியர்கள் கோடாரி போல, வாள் போல, தடியை போல, கோடாரி, வாள், தடி, இவெல்லாம் ஆயுதங்களைப் போல. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்த ஒரு வழிகளில் நடக்காமல் தெரிப்பட்டு போன ஆடாக இருந்தால் அந்த அசீரியா பின்னால் வரும். அதன் அர்த்தம் கோடாரி பின்னால் வரும்னு அர்த்தம். அதன் அர்த்தம் வாள் பின்னால் வரும்னு அர்த்தம். அதன் அர்த்தம் தடி பின்னால் வரும் என்று அர்த்தம். கோடாரியை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? இதோ ஒவ்வொரு மரத்தின் வேர் அருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்போ கோடாரி அங்கங்கே வச்சிருக்கிறார். தெய்வ பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும். நாம் அசதியாக இல்லாமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆவியிலே அனலாக இருக்க வேண்டும். உபத்திரவங்கள் வரும்பொழுது பொறுமையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முறுமுறுக்கலாகாது, குறை பேசலாகாது. கர்த்தரை குறித்த ஒரு சலிப்புத்தன்மை வரக்கூடாது. அவைகளெல்லாம் நமக்கு ஆபத்தானவைகள். கோடாரி மரங்களின் வேரரை ஒவ்வொரு விசுவாசி ரட்சிக்கப்படும் போதே அங்கே ஒரு கோடாரி தயார். நீ கர்த்தருடைய பிரியமா நல்ல கனி கொடுத்தால் நல்லது, இல்லை என்றால் கோடாரி, வாள், தடி. 23ஆம் சங்கீதத்தில் உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். எப்படின்னா
அந்த தண்டனை வந்தால் தான் நமக்கு ஆறுதல் வரும். ஏன்னா விரட்டுறது அசீரியாவும் பாபிலோனாவும் 2 சிங்கங்கள் விளையாட்டதும் காப்பாற்றணும். ஆனால் நீ தெரிப்பட்டு போன ஆடு, நீ கட்டாயம் கர்த்தருடைய கைக்குள்ள மேய்ப்பனுடைய கைக்குள்ள உள்ள ஆடாக இருக்கணும். சுய இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு அவமானத்தை கொண்டு வரும். புறம்பை கையாளாதவன் மகனை பாய்க்கிறான். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அப்போ சிட்சித்து போதித்து கர்த்தருடைய வசனத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ வேதத்தில் இந்த பைபிளில் இருக்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு எடுத்த உடனே தெரியாது. இப்படி இப்படி இருக்கும், அவங்களுக்கு பொதிஞ்சு வச்சிருப்பார். இந்த அசீரியா ஆவி, பாபிலோனிய ஆவி எல்லாம் மேலே இருக்கும். இப்போ இதை ஜெயிச்ச உடனே உங்களுக்குன்னு வச்சிருப்பார் ஆசீர்வாதம், அதை எடுத்துக்கலாம். அதனால தான் இவைகளெல்லாம் நீங்கள் அறிய வேண்டும். இஸ்ரவேலை துரத்திய 2 சிங்கங்களில் ஒன்று இந்த அசீரியா. இந்த அசீரியானா என்ன ஆவி, அது என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தும்னு சொல்கிறேன். இப்போ இதை தான் நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டியது. என்ன மாதிரி இந்த பாதிப்பு சபைகளுக்குள்ளே வரலாம் அல்லது விசுவாசிகளுக்குள்ளே வரலாம்னா, நாகும் 2:1 போட்டிருக்கு, இதோ சிதறடிக்கிறவன் உன் கண்ணுக்கு முன்னாக வருகிறான், உன் அரணை காத்துக்கொள் காத்துக்கொள் காத்துக்கொள். சிதறடிக்கிறவன், அதாவது அசீரியாவுடைய ஆவி என்றால் அது சிதறடிக்கும் ஆவி. எல்லாம் நிமிர்ந்து கவனிங்க, சிதறடிக்கும் ஆவி. முதலாவது மெமரி, கான்சன்ட்ரேஷன். நமக்கு நல்ல கான்சன்ட்ரேஷன் வேணும். குறிப்பிட்ட வயதுல நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்கும். இப்போ இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் வசனத்தை தாராளமாக சொல்லுது. குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் உங்கள் கான்சன்ட்ரேஷன்லாம் குறையும். அது இயற்கை. ஆனால் படிக்கிற கல்லூரியில் படிக்கும்போதே அல்லது ஸ்கூலில் படிக்கும்போதே எனக்கு படிக்க முடியலை, எனக்கு எதுவுமே நிற்க மாட்டேங்குதுன்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் சிதறி போ. அதே மாதிரி சிலர் சொல்லுவாங்க, என்னால் ஒழுங்காக பிரசங்கத்தை கவனிக்க முடியல, கேட்க முடியல அப்படின்னா அசல் அசீரியன் உங்களை பிடிச்சு வச்சிருக்கான். ஏன்னா சிதறடிக்கிறவன் அவன். சிதறடிக்கிறவன் உன் கண்ணுக்கு முன்னால் வருவான். அவன் உன்னுடைய சிந்தனையை சிதறடிக்கிறது மட்டுமல்ல, நீ நல்லா ஆசைப்பட்டு சில விஷயம் சேர்த்து வச்சாலும் அதை சிதறடிப்பான். பணங்களை சிதறடிப்பான், சொத்துக்களை சிதறடிப்பான். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வளவு போயிடும். சேர்த்து வச்சதெல்லாம் சிதறடிக்கப்படும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சிதறடிக்கப்படுவாங்க. உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய வீட்டில் ஒரு இடத்துல இருக்க மாட்டான். பையன் அங்கே, பொண்ணு அங்கே, அது அங்கே, இது இங்கே, குடும்பமே சிதறி போச்சு பாஸ்டர். ஒரு மனமே இருக்காது. ஒரு இடம் அங்கங்கே போய் வேலை செஞ்சு சம்பாத்தியம் பண்ணுறது வேற, அது தவறு இல்லை. ஆனால் ஒரு இடத்துல ஒரு தாய்க்கு கீழே ஒரு தந்தைக்கு கீழே அவங்க இல்லாமல் சுய இஷ்டத்தின்படி சிதறி போனாங்க. நல்லவன் ஒருவனாகவும் இல்லை, எல்லாரும் ஆடுகளைப் போல சிதறி போனார். அப்போ இந்த அசீரியனுடைய ஆவி என்ன பண்ணோம்னா உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சிதறடிக்கும். கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற பக்தியெல்லாம் சிதறடிக்கும். அதற்கு உள்ளே கொண்டு போய் உலகத்தை கொண்டு வரும், சினிமாவை கொண்டு வரும், உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை உள்ளே கொண்டு வரும், கலப்பட வாழ்க்கை. இதெல்லாம் அசீரியனுடைய தாக்குதல். இரண்டாவதாக வெறுமையாக்குகிறவர்கள். இந்த அசீரியர்கள் என்றால் வெறுமையாக்குகிறவர்கள். நாகும் 2:2 வெறுமையாக்குகிறவன் புறப்படுவான். எம்டி பண்ணுறவன், உங்கள் மனசை எம்டி பண்ணிடுவான். மனசில் நிம்மதியே இருக்காது. மனசு ஒரு வெறுமையாக இருக்கும். நிறைய தடவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எம்டியாக இருக்குது பாஸ்டர், ஒன்றும் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு ஆறுதல் இல்லை, ஒரு வேகம் இல்லை, சுறுசுறுப்பு இல்லை, எல்லாம் எம்டியாக இருக்குது. எம்டி வெசல். உங்கள் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் எம்டி பண்ணிடுவோம். உங்களுக்கு பைசாவே இல்லாமல் எம்டி பண்ணக்கூடியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு ஜபக்குறிப்பே இல்லையா, வந்தவுடனே தூங்கிடுவாங்க ஜபம் பண்ணுற நேரம். ஏன்னா எம்டி வெசல். பைபிளை வாசித்தாலும் நிற்காது, உடனே கொண்டு போயிடும். ஆகாயத்து பறவைகள் அதை கொண்டு போயிடும். ஆண்டவர் இயேசு சொன்ன உவமையில் சில விதைகள் வழியருகே விதைக்கப்பட்டது. ஆகாயத்து பறவைகள் அதை பிரசங்கம் கேட்டு நான் அதில் போகும்போது மறந்துடும். வெறுமையாக்குகிறவன் உன்னை வெறுமையாக்கி, உன் பிள்ளைகளை வெறுமையாக்கி,
ஒரு குடும்ப மதிப்பு மரியாதையே எல்லாம் அழித்து வெறுமையாக்குகிறவன். இந்த ஆவி துரத்தப்பட வேண்டும். நீங்கள் நான் பேசும்போதே நீங்கள் விழிப்பாக இருந்து நீங்கள் ஜெயிக்கணும். இதிலிருந்து நீங்கள் துரத்தாமல் இன்னொரு ஆள் வந்து துரத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை அவரவர் துரத்த வேண்டியது. இப்போ இந்த விஷயத்தை உங்களுக்கு ஏன் சொல்கிறோம்? நானே ஒரு ஓரமாக உட்காந்து ஜெபம் பண்ணி அதை துரத்திட்டு போயிடலாம். அப்படி இல்லை. அவன் வாழ்க்கையில் அவனவன் துரத்தணும். கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்குறார், பலனை கொடுக்குறார். உங்களுக்கே நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஆவிகளை ஜெயிக்க முடியும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆனால் பிசாசு எந்த கோணத்தில் வர்றான், எந்த ரூபத்தில் வர்றான், எந்த டைப்பாக வர்றான் அப்படிங்கிறது தெரியாதனால தான் உங்களால் விரட்ட முடியாது. அந்த டைப்பை தான் நான் இங்கே காட்டிக்கிட்டு இருக்கிறேன். சிதறடிக்கிறவனாக வருவான், வெறுமையாக்குகிறவனாக அவன் வருகிறான். நாகூம் 1:10 வாசித்து பார்த்தால் அவன் சன்னல் பின்னலான முச்செடிக்கு ஒப்பானவன் என்று சொல்லியிருக்கிறது. ஒரு முறை எல்லாரும் சொல்லுங்கள் அதை, அப்படின்னா நீங்கள் கவனமாக இருக்கிறீங்களாங்கிறதுக்கு சாட்சியாக இருக்கும். சன்னல் பின்னலான் ஒரு முச்செடிக்கு சமானம். சன்னல் பின்னலான்னா ஒழுங்காக வளராத முச்செடி எப்படி வளரும்? தாறுமாறாக வளரும். ஆனால் மற்ற நம்ம வீடுகளில் அதில் இருக்குது அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? களை பிடுங்கி கிளை நறுக்கி ஏன்னா க்ளீனாக ஆக்கி அதில் உள்ள தேவையில்லாதெல்லாம் வெட்டி எடுத்துருவோம், சுத்தமாக வைப்போம். நீதிமான் முச்செடி போல் வளருவான்னு பைபிளில் சொல்லலை. நீதிமான் எப்படி வளருவானா? பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை போல் ஓங்கி வளருவான். கேதுரு மரம் ஸ்ட்ரைட்டாக ரொம்ப ஓங்கி, அந்த கேதுரு மரத்தை கொண்டு தான் அவங்க பெரிய பெரிய பில்டிங்ஸ் போடுவாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங், வைரம் பாய்ந்த மரங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நேராக வளராமல் முச்செடி மாதிரி தாறுமாறா நிறைய கிறிஸ்டியன்ஸ் பாருங்கள், விசுவாசிகள் நாங்கள் பார்ப்போம். உங்களை வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நேர்மையான வளர்ச்சியாக நீங்கள் தாவீது நாளுக்கு நாள் பலப்பட்டான், வர வர விருத்தி அடைந்தான். க்ளீனாக வளர்றீங்களா? உபதேசத்தில் வளர்றீங்களா? பரிசுத்த சபையில் நீங்கள் எல்லோரும் வளரணும். சின்ன பிள்ளை மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது. 3 வருஷம் ஒரு சபையில் இருந்தீங்கன்னா வளர்ந்து ஆகணும். சின்ன பிள்ளை மாதிரி வாழ முடியாது. சிலர் சபையில் இருப்பாங்க, ஆனால் தாறுமாறாக வளருவாங்க. யாருக்கும் அடங்காமல், கீழ்ப்படியாமல், ஒரு உபதேசமும் இல்லாமல் கட்டுக்கோப்பாக வளர மாட்டாங்க. முள்ளு செடி மாதிரி வளர்ந்த கடைசியில் எல்லாருக்கும் வேதனை தான். உங்களால் தாய்க்கு வேதனை, உங்களால் தந்தைக்கு வேதனை, உங்களால் உடன்பிறப்புகளுக்கு வேதனை. முள்ளால் யாருக்கு நன்மை உண்டாகும்? நீ வளர்ந்த வளர்ப்பு அப்படி. நீ தப்பாக வளர்ந்துட்ட, நீ முள்ளு செடியாக வளர்ந்து விட்டாய். நீ லீபனோனில் உள்ள கேதுரு மரம் போல வாழ வேண்டியவன். எதுக்காக ஒரு சபையை வச்சிருக்கு? நீங்கள் முள்ளு மரம் போல வாழ்றதுக்கா? இல்லை. மெய்யான திராட்சை செடியாக இயேசுவோடு கூட கொடியாக வளரணும். அங்கே ஆண்டவர் கிளை நறுக்கி களை பிடுங்கி பண்ணுவாரான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திராட்சை செடியில் கனி ரொம்ப வரலைன்னா அவங்க வெட்டுவாங்க. ரோஜா பூக்கள் நிறைய பூக்களை வெட்டுவாங்க. எங்கள் வீட்டு ரோஜா செடியில் நான் தான் வெட்டுவேன். நிறைய முள் கையில் குத்தும். வெட்டும்போது கிட்ட ஒரு 7-8 தடவை முள் குத்திரும். 7-8 தடவை முள் குத்தும். அதை க்ளீன் பண்ணும்போது பாஸ்டர்மார் உங்களை க்ளீன் பண்ணும்போது எங்களுக்கு முள் குத்த தான் செய்யுது. ஆனால் அது ஸ்லாக்கியமாக நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் இயேசுடைய கையில் ஆணி குத்திச்ச, இது முள்ளு தானே. நீங்கள் கொஞ்சம் ஒப்ளஜ் பண்ணணும், அடங்கணும், கீழ்ப்படியணும். கைக்குள்ளான ஆடுகளாக இருந்தால் ரொம்ப நல்லது. உங்களுடைய வளர்ச்சியை நாங்கள் சீரான வளர்ச்சியாக ஆக்குவோம். சீரான வளர்ச்சியை பற்றி எங்கே போட்டிருக்கு? எபேசியர் 4 கிறிஸ்து இயேசுடைய வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக சபை மக்கள் ஒவ்வொருவரும் வளர வேண்டும். இன்னொரு வசனத்தில் பவுல் சொல்லும்போது ஆவிக்கேற்ற மாளிகையாக வளரணும். நீங்கள் ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறீர்கள். நல்ல வளர்ச்சி, சீரான வளர்ச்சி இருக்க வேண்டும். முள்ளு மாதிரி வளரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 4வது அசீரியனை பற்றி என்ன, அந்த ஆவி என்ன பண்ணும் என்கிறதை நாகூம் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். இது அத்தனையும் அசீரியாவுக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். துர் ஆலோசனை சொல்லுகிற ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான்.
அப்போது அசிரியா என்றால் துர் ஆலோசனை சொல்லுகிறவன், கெட்ட ஆலோசனை, தப்பான ஆலோசனை, அறகுறை ஆலோசனை, பைபிளில் இல்லாத ஆலோசனை, ஊரில் உள்ள ஆலோசனை, உலகத்தை பிரியப்படுத்துகிற ஆலோசனை, சொந்த பந்தங்களை பிரியப்படுத்துகிற ஆலோசனை, கர்த்தர் வருத்தப்படக்கூடிய ஆலோசனை, வேதத்திலே பைபிளிலே இல்லாத ஆலோசனை, இந்த சபையினுடைய ஒழுக்கத்தை கெடுக்கக்கூடிய ஆலோசனை, ஒரு விசுவாசியினுடைய பிரதிஷ்டை பொருத்தனையை அழிக்கக்கூடிய தப்பான ஆலோசனை, துர் ஆலோசனை. என்றைக்குமே துர் ஆலோசனை சொல்கிறவங்க அந்தந்த காலத்தில் எழும்பி இருந்திருக்கிறாங்க. மோசையோடு கூட 2 பேர் எதிர்த்து 4 பேர் எதிர்த்து நின்றாங்க. யன்னேயும் யம்பரேயும் எதிர்த்து நின்றார்கள் என்று மோசைக்கு எதிர்த்து நின்றார்கள், துர் ஆலோசனைக்காரர். அதே போல் நெகேமியாவுடைய காலத்தில் 2 பேர் எழும்பினாங்க. சன்பல்லாத், தொபியா போன்றவர்கள் எழும்பினாங்க. தப்பான ஆலோசனை. எஸ்தர் காலத்தில் ஆமான் என்கிறவன் எழும்பினான். துர் ஆலோசனை சொல்கிறவங்க கடைசி காலத்தில் தப்பான உபதேசங்களை சொல்கிறவங்க நிறைய பேர் எழும்புவோம். இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு கொஞ்சம் முந்தின காலங்களில் பரிசேயர் சதுசேயர் துர் ஆலோசனை, அவங்க தேவ ஆலோசனையை தள்ளிட்டாங்க, அவங்க சொந்த ஆலோசனையை உள்ள புகுத்துனாங்க. தேவ ஆலோசனை கெட்டு போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை நமக்கு நல்லது. எல்லாரும் இந்த வசனத்தை சொல்லுங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். எவ்வளவு அன்பான தெய்வம். அந்த ஆலோசனை கேட்கறதுக்கு நமக்கு அவரோடு உள்ள ஒரு அன்பு உறவு இல்லையே. கர்த்தர் ஆலோசனையை கேட்பேன் நினைக்கிறேன். அப்போது உங்களுக்கு துர் ஆலோசனை யாராவது கொடுத்துருக்காங்க, நல்ல ஆளுங்க, ரொம்ப உங்கள்கிட்ட ரொம்ப பிரியமாக பேசி தப்பான பாதி நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க, பாதி தப்பான ஆலோசனைகள் போயிடும். கண்டுபிடிக்கணும். நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு வெளியே கூப்பிட்டு போய் தப்பான ஆலோசனை கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எவ்வளோ மோசமான ஆட்கள் வெளியில் அலைகிறாங்க. திருடுறதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, கொள்ளையடிக்க சொல்லிக் கொடுப்பாங்க, போதை மருந்து எடுக்க சொல்லிக் கொடுப்பாங்க, தப்பான ஆலோசனை. காலத்துக்கு முந்தி திருமணத்தை பற்றி யோசித்து கண்டவங்க அவனை போ, இவனை பாரு, அவனை பாரு, அவளை பாரு, இவளை பாரு, தப்பான ஆலோசனை. தேவனுடைய ஆலோசனைன்னு இருக்கு. அந்த தேவனுடைய ஆலோசனை கேட்கணும். அவங்க இப்படி சொல்கிறாங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஓகே, வாட் காட் சேஸ், பைபிள் என்ன சொல்லுது, வாட் த பைபிள் சேஸ், லெட் மீ கோ டு த பாஸ்டர். இது சம்பந்தமாக தேவ ஆலோசனை என்ன சொல்லுங்கள் கேட்டால் அந்த நேரத்தில் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு ஆலோசனை சொல்ல வைப்பார். இதிலேயே நாங்கள் பழகி இருக்கிறோம். பரிசுத்தவான்களுக்கு ஆலோசனை சொல்கிறது தான் எனக்கு பழக்கம். எனக்கு உலக பழக்கமெல்லாம் கிடையாது. பரிசுத்தவான்கள் எப்படி இன்னும் பரிசுத்தமாக இருக்கணும், நீதி செய்கிறவர்கள் இன்னும் எப்படி நீதி செய்யணும், இயேசுவோட வருகைக்காக ஆயத்தப்படுவது எப்படி, இதுக்கு நான் நல்ல ஆலோசனை சொல்ல முடியும். நல்ல கட்டுக்கோப்பான குடும்பம், கௌரவமான வாழ்க்கை, நல்ல மங்களமான திருமண வாழ்க்கை, பெருக்கமான பொருளாதார வாழ்க்கை, என்ன உடல் சுகம் நிறைந்த பரிபூர்ண ஜீவன் உள்ள வாழ்க்கை, இதுக்கு நாங்கள் ஆலோசனை சொல்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஆலோசனை கேட்கணும். ஆலோசனை கேட்காதவங்க பிடிச்ச ஆலோசனை செட்டப் பண்ணவங்க ஒரு காலத்தில் ஐயோ போதவருடைய ஆலோசனையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே, நாங்கள் இப்போ கொஞ்சம் குறைய சபைக்கும் சங்கத்துக்கும் கஷ்டத்துக்கும் உள்ளானவர்களாய் மாறிட்டோமே சொல்லி அழுது புலம்புவாய். இது நீதிமொழிகளில் இருக்குது. நீ ஆலோசனை கேள் என்று வேதம் சொல்லுகிறது. அது இந்த அசீரியனுடைய ஆவி ஒவ்வொரு ஆளுக்குள்ளே கலவரத்தை ஏற்படுத்தி துர் ஆலோசனை உங்களுக்குள்ள கொண்டாந்து கொடுத்து நீங்கள் நல்லா முன்னேறி வரும்போது தப்பான ஆலோசனை உடையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாகூம் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் கட்டாயம் அதை வாசித்து பார்த்தா தான் நீங்களே அதை குறித்து தெளிவு அடைய முடியும். 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம், நாகூம் புஸ்தகம் 1082 பக்கத்தில், தன் வேசித்தனங்களினால்
ஜாதிகளையும் தன் சூனியங்களினால் வம்சங்களையும் விற்கிற மகாசூனியக்காரியும் ரூபவதியுமாயிருக்கிற வேசியினுடைய திரளான வேசித்தனங்களை நிமித்தம் விட்டுருங்க, அதோட விட்டுருங்க. கர்த்தர் எவ்வளவு வெறுப்படைஞ்சா அப்படிலாம் பேசியிருப்பார். இப்போ இந்த அசீரியனுடைய ஆவி என்னன்னா, இந்த வேசித்தனத்தின் ஆவி தான் சொன்னேன். கஸ்பிங்கிற ஆளை தேவ ஜனங்களுக்குள்ள அனுப்பினதை குறித்து உங்களுக்கு சொன்னேன். இந்த மாதிரி ஒரு நேர்மையாக பரிசுத்தமாக வாழ முடியாத ஒரு உலகம். மக்களால் வாழ முடியல. ரொம்ப வீரம் பேசுவாங்க, வெளியே அரசியல் பேசுவாங்க, பெருசு பெருசாக நடிகர்கள்னு பெருசு பெருசாக வருவாங்க. இந்த ஆவியை ஜெயிக்க சொல்லுங்கள், குடிப்பழக்கத்தை ஜெயிக்க சொல்லுங்க, பகை கொலை வெறியை ஜெயிக்க சொல்லுங்க, ஜெயிக்க முடியாது. இயேசு ஒருவர் தான் இதை அத்தனையும் க்ளீன் பண்ணி சொல்லுங்க அந்த வசனத்தை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தி, கையை உயர்த்தி சொல்லலாமா எல்லாரும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா சகல தப்பான எண்ணங்கள், இம்மாரல், நம்முடைய மாரல் லைஃபுக்கு தகாத பேச்சு, மாரல் லைஃபுக்கு தகாத பார்வை, தகாத வாழ்க்கை. எவ்வளோ குடும்பங்கள் சீரழிந்து எத்தனையோ பேர் வேதனையில் வாழ்கிறாங்க. அதனால தான் புருஷன்மார் மனைவியை விட்டு பிரிந்து இருக்கக்கூடாது, தனியாக அவங்கள விடக்கூடாது. அதே போல் மனைவிமார்கள் புருஷனோட ஒட்டி வாழணும், ஒட்டி வாழணும், பிரிஞ்சு இருக்கவே கூடாது. தேவன் இணைத்ததை மனுஷன் எவனும் பிரிக்காதிருக்க கடவுள். வேலை பிரிச்சிடும் உங்களை. புருஷன் சவுதியில் வேலை, மனைவி இங்கே இருப்பான். இந்த மாதிரி வேலை பிரிக்குது. நீ ஜெபம் பண்ணணும், இந்த அசீரிய ஆவி இந்த கெட்ட வாழ்க்கையை எங்களுக்கு தந்துடக்கூடாது சொல்லி உண்மையாக ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சவுதியில் வேலை கிடைக்கும், அல்லது துபாயில் வேலை கிடைக்கும், அல்லது அமெரிக்காவில் வேலை கிடைக்கும். 3 மாதத்தில் குடும்பத்தை அங்கே கொண்டு போயிடுவீங்க. இது ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் செய்யாமல் இது நடக்கிற காரியமே கிடையாது. கர்த்தர் தான் செய்யணும். அதனால் நாளைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சம்பவிக்குமோ, உங்கள் பிள்ளைகள் ஒரு பெரிய இடத்துல வேலைக்கு போகணும். எங்கள் மனசுலேருந்து உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறது, நீங்கள் பெரிய இடத்துல வேலை இருக்கணும். ஆனால் பிரிஞ்சு இருக்கக்கூடாது, பிரிவினை கூடாது. தாய் தந்தையோட இணைஞ்சு இருக்கணும். உங்கள் கை இங்கே இருக்கணும். சொல்லப்போனால் ஒரு கால் வீட்டில் இருக்கணும், ஒரு கால் அமெரிக்காவில் இருக்கணும். அந்த மாதிரி குடும்பத்தை தூக்கி எரிஞ்சிட்டு நீங்கள் ஓன்னு சம்பாதிக்க போங்க. கடைசி நாளில் வச்சு கேள்வி கேட்பார்ல, அப்போ தெரியும். குடும்பத்தை விட்டு பிரியக்கூடாது. கர்த்தர் கொடுத்த குடும்பம். பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஸோ இந்த அசீரியனுடைய ஆவி என்ன பண்ணுது பார்த்தீங்களா? அப்படி மோசமான லைஃப்பை உள்ள கொடுக்குது. அப்புறம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 16:10. இது டேஞ்சரான ஒரு விஷயமாகும். அதனால தான் இதை கட்டாயம் வாசிக்கணும். இது ஒரு டேஞ்சரான விஷயம். 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். முடிஞ்சால் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சரியா? 16:10 வாசிக்கலாமா? அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் உள்ள அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசருக்கு எதிர்கொண்டு போய் தமஸ்குவில் உள்ள பலிபீடத்தை கண்டான். ராஜாவாகிய ஆகாஸ் அந்த பலிபீடத்தின் சாயலையும் அதனுடைய சகல வேலைப்பாடாகிய அதன் மாதிரியையும் ஆசாரியனாகிய உரியாவுக்கு அனுப்பினான். ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவிலிருந்து வருகிறதற்குள் ஆசாரியனாகிய உரியா அப்படி கொத்த பலிபீடத்தை கட்டி
ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவிலிருந்து அனுப்பின கட்டளையின்படி எல்லாம் செய்தான். கீழே வாசி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் நிமிர்ந்து கரங்களை அசைங்கள், கர்த்தர் நிமித்தமாக கரங்களை அசைங்கள், கர்த்தர் நிமித்தமாக, கர்த்தருடைய வசனங்களின் நிமித்தமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாஸ்ங்கிற ராஜா இருக்கிறான் யூதாவில், கோமாளி. இந்த ராஜா என்ன பண்ணுறான் பார்த்தீங்களா? அவர் எதிரிட்டு வந்துட்டார். ஒரு அசீரிய ராஜா உள்ள வர்றார். இவன் என்ன பண்ணுறான்னா, கூட போயிட்டு தமஸ்குங்கிற தமஸ்குன்னா சீரியரின் தலைநகரம் தமஸ்கு. அங்கே ஒரு பலிபீடத்தை பார்க்குறார். அது நமது கர்த்தருடைய பலிபீடம் கிடையாது, அது சீரியருடைய பலிபீடம். இந்த அசீரிய ராஜா என்ன டிமாண்ட் பண்ணுறான் பாருங்க, அந்த மாதிரி ஒரு பலிபீடத்தை எனக்கு நீ செய் சொல்லி ஆள் அனுப்பி தமஸ்குவில் இருக்கிற தப்பான வரைபடத்தை எடுத்து அது மாதிரியே ஒரு பிளான் பண்ணி அதை கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்தில் கொண்டு அந்த தப்பான பலிபீடத்தை கட்டி யாரை பிரியப்படுத்த? அசீரிய ராஜாவை பிரியப்படுத்த பண்ணது யார்? ஆகாசுங்கிற ராஜா. கடைசியில் இந்த ஆகாசுங்கிற ராஜா கால்களில் வியாதிப்பட்டு அந்த வியாதி தீராமல் அவன் இறந்துட்டான். இந்த வியாதி உன்னை விட்டு நீங்காது, நீ ஏறின படுக்கையிலிருந்து இறங்க மாட்ட அப்படின்ட்டு சொல்லிட்டான். கால் நோய், புற்றுநோயோ என்னதோ காலில். அப்புறம் அதில் தான் அவன் இறந்தான். அந்த நேரமும் அவன் பரிகாரிகளை தேடினானே தவிர கர்த்தரை தேடலையாம். ஆகாஸ் பரிகாரிகளை தேடினான். பரிகாரிகள்னால் டாக்டர்ஸ். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு அவர் சொல்கிறார். இவன் வேறு பரிகாரிகளை தேடுறான், நிறைய டாக்டர்ஸை தேடுறான். அவன் பார்த்துருவான், அவர் குணமாக்கிடுவார், இவர் குணமாக்கிடுவார். ஏன்னா எக்ஸ்ரே எடுக்கிறாரு, உள்ளுக்கு நிலமோ பண்ணுறாங்க. நம்பிக்கை, கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லை. கடைசியில் அந்த கால் உள்ள நோயினாலேயே அவன் இறந்துட்டான். இத்தனைக்கும் வேறு சிலரை கொடூரமாக நடத்தியிருக்கான். அரண்மனையில் கொஞ்சம் பேரை கொடூரமாகவெல்லாம் நடத்தியிருக்கான். அதனால் அவன் காலில் நோய் கொண்டு முடிவு அவன் அதில் தான் இறந்தான் ஆகாஸ். இவன் என்ன பண்ணிட்டான்னா, தமஸ்குவில் இருக்கிற பலிபீடம், அந்நிய தேவடைய பலிபீடத்தை அப்படியே படம் எடுத்து தான் ஊரில் கொண்டு வச்சு யாரை பிரியப்படுத்தினா அசீரிய ராஜாவை பிரியப்படுது. இந்த அசீரிய ஆவி என்ன பண்ணும்னா, ஒரு போலியான ஒரு உபதேசத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் நீங்கள் உண்மையான உபதேசத்தை பின்பற்றணும். அப்போஸ்தல உபதேசத்தை பின்பற்றணும். போலியான வரைபடம், நம்ம சர்ச் மாதிரியே எல்லாம் கட்டுவாங்க, எல்லாம் அது மாதிரியெல்லாம் பார்க்க வடிவமெல்லாம் சர்ச் மாதிரி இருக்கும். ஆனால் உள்ள உபதேசம் தவறாக இருக்கும். கடைசி காலத்தில் போலி சபைகள், போலி உபதேசங்கள், போலி போதர்கள் வரும் கடைசி நாட்களில். அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி இல்லாமல் கர்த்தர் நம்ம எல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்மளை விடுவிக்கணும், சரியான பாதையில் போகணும். சரி, உண்மையான பலிபீடம் எங்கேருந்து வருதுன்னா கல்வாரி சிலுவையிலேருந்து வருது. அவர் பட்ட பாடுகள்லேருந்து வருது. அதை வர்ணிக்கிறதுலேருந்து வருது. அதை குறித்து பாட்டு, அதை குறித்து அதிக நேரம், திருவிருந்தில் பங்கெடுக்கிறதுக்கு அதிக நேரத்தை செலவழிக்கிறது. இதுதான் ஒரிஜினல் ரூட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவசரமாக கம்யூனியனில் பங்கு பெற்று இப்படி கிளம்பி போகக்கூடாது. ஏன்னா ஒரு போலியான ஒரு மதம், போலியான ஒரு மார்க்கம் வருகிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11:4 வாசிக்கும்போது வேறே இயேசு, வேறே சுவிசேஷம், வேறே ஆவி, இந்த 3 அங்கே எழுதியிருக்கு. பவுல் அதை கண்டுபிடிச்சி எழுதினார். இந்த ஆவி மாதிரியே இருக்கும் வேற ஆவி. நம்ம சொல்கிற இயேசு மாதிரியே இருக்கும், அது வேற இயேசு. தப்பாக போயிடும். ஞானஸ்நானம்லாம் பேச மாட்டாங்க. ரட்சிப்புக்குள் ஆட்களை நடத்த மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னே சொல்லுவாங்க. அது எப்படிப்பா? ரட்சிக்கப்படாமல் ஒருவன் எப்படி ஆசீர்வாதத்தை பெறுவான்? இயேசு கிறிஸ்து வந்த உடனே என்ன சொல்லியிருக்கணும்? அப்போ பூமியில் வந்த உடனே, அவர் ஊழியத்தை தொடங்கின உடனே இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? கலிலேயா மக்களே, யூதேயா மக்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக,
உங்களை ஆசீர்வதிக்கவே நான் வந்திருக்கிறேன். ஆபிரகாமின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஈசாக்கின் தேவனாகிய கர்த்தர் உங்களை இப்படிலாம் சொல்லியிருக்கணும். இயேசு என்ன சொன்னார்? வந்த உடனே பிரசங்கம் என்னன்னு சொல்லுங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிட்டு. மனம் திரும்புதல் பேச இயேசு வந்தார். ஓகே, இந்த காலை வேளையில் இந்த அசீரியனுக்கு விரோதமாய் கர்த்தர் எடுக்கிற நடவடிக்கைகள் அப்படின்னு இன்னொரு பெரிய போர்ஷன் இருக்குது. அடுத்த வாரத்தில் அதை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். தேவன் என்னென்ன நடவடிக்கை இதற்குன்னு வைத்திருக்கிறார்னு வேதம் சொல்லுகிறது. இப்போ நீங்கள் இந்த ஆவியினுடைய இது எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணுது, அது என்ன நஷ்டத்தை கொண்டு வருதுங்கிறதுல ஓரளவு பார்த்தோம். இனி இதுக்கு தேவன் என்ன நிவாரணம் வச்சிருக்கிறாரு, பரிசுத்தாவியானவர் மூலமாக என்ன நிவாரணம் வச்சுருக்காருன்னு பார்க்கணும். ஒரே ஒரு நிவாரணம் என்னன்னா, 10ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்தோம் ஏசாயாவில். அதில் 27ஆம் வசனத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா, அந்த அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து போகும். அவனுடைய நுகம் எப்போ முறியும்னா, அபிஷேகம் இறங்கின பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டால் இந்த நுகத்தை கர்த்தர் உடைத்து போடுவார். அதனால தான் காலையில் அபிஷேகம் வேணும், மத்தியானம் அபிஷேகம் வேணும், ராத்திரி அபிஷேகம் வேணும். ஆவியில் நிறைந்து அபிஷேகத்தில் நிறைந்திருக்கணும். ஒரு சபைக்கு போகிறோம், அபிஷேகத்தில் நம்ம 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 அறிவில் ஜெபம் பண்ணி ரொம்ப கிடைக்காது. ஆவியில் ஜெபம் பண்ணும்போது நம்ம பரலோகத்தில் நமக்காக வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வரும். ஆகையால் இந்த காலை ஆராதனைக்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் மிகவும் நேசிக்கிறோம், பாராட்டுகிறோம். நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், உயர்ந்திருக்க வேண்டும். இந்த அசீரிய ஆவி எந்த ரூபத்திலும் உங்களுக்குள் நுழையாதபடிக்கு கர்த்தர் காக்க வேண்டும். உங்களுக்கே அந்த அறிவை கர்த்தர் கொடுக்கணும். உங்கள் வீட்டை கொஞ்சம் அப்படி திறந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு பூச்சிகள் வரும், நாய்கள் வரும். உங்கள் இதய கதவை நீங்கள் சும்மா திறந்து வைக்கக்கூடாது, கவனமாக இருந்து அதை பூட்டி வைக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம், அவருடைய உபதேசத்துக்கு மாத்திரம் இடம் கொடுக்க வேண்டும், மற்றதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லியிருக்க வேண்டும். நானும் ஜெபம் பண்ணுறேன், உங்களுக்கு எதுவுமே சிதறக்கூடாதுன்னு. நீங்கள் வெறுமையாக்கப்படக்கூடாது, உங்கள் பாத்திரங்களெல்லாம் நிறையணும்னு நான் ஜெபம் பண்ணிக்கொண்டிருக்கேன். சன்னல் பின்னலாக நீங்கள் வளரக்கூடாது, நீங்கள் நேராக வளரணும், நல்ல சீராக வளர வேண்டும் என்று நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். துராலோசனை சொல்லுகிற யாரும் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது. சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, நல்லவங்களை போல போர்வை தரித்து வரக்கூடிய யாராயிரும் தப்பான ஆலோசனை உங்களுக்கு கொண்டு வரக்கூடாது என்று நாங்கள் திறப்பில் நின்று உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களோட பிள்ளைகள்கிட்ட போய் தப்பான ஆலோசனை யாரும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, அதற்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தவறான சன்மார்க்கத்திற்கு விரோதமான ஆவிகளை எல்லாம் கட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை புதுப்பிப்பார், உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் சியோனிலே வாசம் பண்ணுகிற தேவ ஜனங்களாக இருக்கிறீர்கள். சியோனில் வாசம் பண்ணுகிற தேவ ஜனமே, நீ அசீரியனுக்கு பயப்படாதே. ஹல்லேலூயா, ஆமேன், ஆமேன். நீ பயப்படாதே, உன்னை காக்கும்படிக்கு கர்த்தர் உனக்கு வேண்டியதை ஏற்கனவே, இப்போ புதுசாக இல்லை, ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். அதனாலே கர்த்தர் உங்களுக்கு அவ்வப்போது உங்களோடு கூட பேசுவார், உங்களை விடுதலையாக்குவார். ஆமேன். கர்த்தர் இந்த செய்தியை ஆசீர்வதித்தார்னு நம்புகிறீர்களா? உங்களுக்கு இந்த செய்தி கொஞ்சமாவது புரிந்ததுன்னு நம்புகிறீர்களா? நிறைய புரிஞ்சுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ நான் உங்களுக்கு ஒரு அற்புதத்துக்காக ஜெபிக்க போகிறேன். நம்ம இந்த உங்களுடைய பல விண்ணப்பங்கள் இருக்கும், பல ஜபங்கள் இருக்கும். இல்லைனா பாஸ்டர் நீங்கள் சொன்னபடி சில விஷயங்கள் வெறுமையாக போச்சு, சிலது எங்கள் குடும்பத்தில் 2 சிங்கங்கள் துரத்துற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன். சில காரியங்கள் நிறைவேற வேண்டியதான காரியங்கள் இருக்கலாம். அந்த அற்புதமாக நடக்கணும்னு நான் ஜெபம் பண்ணுறேன். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், சில விஷயங்கள் 3 மாதம் ஆகும். நான் இன்றைக்கி ஜெபம் பண்ணாலும் அந்த ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு நீங்கள் 3 மாதம் காத்திருக்க வேண்டியிருக்கும். ஆனால் சில விஷயங்கள் உங்களுக்கு அத்தியாவசியமான அவசரமான விஷயங்கள் உண்டு. இன்னையிலிருந்து 11ஆவது நாளுக்குள்ள, இந்த 11ஆவது நாளில் நீங்கள் அதை காண்பீர்கள். உங்கள் விசுவாசம் எவ்வளவோ அவ்வளவு சீக்கிரத்தில் காண்பீர்கள். நீங்கள் இல்லை பாஸ்டர் 11 நாள் வரைக்கும் முடியாது எனக்கு, நான் இப்போவே நம்புகிறேன் 24 மணி நேரத்தில் கர்த்தர் செய்ய முடியும். இயேசு இன்றைக்கும் உயிருள்ளவராய் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வேதா போவதுக்குள்ளே பைபிளுக்குள்ளே நிறைய ஆசீர்வாத நதி ஓடுது. ஹல்லேலூயா. அது அவ்வளவு நம்ம பக்கம், அந்த நதியை நம்ம பக்கம் வரவிடாமல் எகிப்தின் ஆவியோ, மீதியானியரின் ஆவியோ, அமலேக்கியரின் ஆவியோ,
அல்லது சீரியலின் ஆவியோ அல்லது அசீரியரின் ஆவியோ அல்லது பாபிலோனியன் ஆவியோ தடுத்துக்கிட்டே இருக்கோம். சில பிரசங்கிமார்கள் இந்த சில்லற ஆவிகளை மட்டும்தான் பேசிக்கிட்டு நிற்பாங்க, துரத்திக்கிட்டு இருப்பாங்க. நான் இப்போ சொன்னது மேஜர் ஸ்பிரிட்ஸ், இருக்கிறதுலே மேஜரான விஷயம் பைபிள் நமக்கு சொல்லுது. இந்த சின்ன சின்ன ஆவிகளெல்லாம் ஈஸியாக போயிடும். இதுகள் நிற்கும். இதுகளை துரத்துறதுக்கு உபவாசமும் தேவை, ஜபமும் தேவை. ஆமேன், அல்லேலூயா. இப்போ எல்லாரும் எளிமை நின்று அந்த அற்புதத்துக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். ஆமேன், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தலையெல்லாம் நல்லா உயர்த்தி வச்சுருங்க. நீங்கள் ஆராதனைக்கு வந்தது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இரக்கத்தின் ஒரு அடையாளம். இன்னைக்கு கர்த்தர் தான் உங்களுக்கு கைப்பிடித்து கொண்டாந்துருக்கிறார். நீங்கள் போகும்போது சந்தோஷமாக போவீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய ஆறுதல் இருக்கும். சரி, எல்லா தலைகளும் உயர்த்தி இருக்கட்டும், கண்கள் மூடி இருக்கட்டும். பாஸ்டர், உண்மையிலே எனக்கு சில அற்புதங்கள் நடக்க வேண்டி இருக்கிறது. இந்த செய்தியும் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதே போல் எனக்கு சில காரியங்கள் நடக்கணும் பாஸ்டர். அது கொஞ்சம் அதிவிரைவில் நடக்க வேண்டியது இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன். என் அவிசுவாசம் நீங்கும்படி கர்த்தர் தான் என்னை சுத்திகரிக்க வேண்டும். எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்கிற ஒரு வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. தலையை நல்லா உயர்த்தி கொண்டு நீங்கள் விசுவாசத்தோட, இப்போ நான் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி 11 நாளை சொல்லியிருக்கேன். நீங்கள் அதிலும் நல்ல விசுவாசம் 2 நாள்லையும் 3 நாளையும் அந்த அற்புதம் உங்களுக்கு நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, தாமதம் வேண்டாம் தகப்பனே. இந்த பிள்ளைகள் துவண்டு போகாதபடி அந்த அற்புதங்கள் சீக்கிரமாய் நடக்கணும். ஆண்டவரே, உங்களை தேடி வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, எவ்வளோ தூரத்தில் இருந்து தேடி வந்தார்கள். ஆண்டவரே, பல காரியங்கள் காலையிலுக்கு சாப்பிடாமல் வந்திருக்கிறார்கள். உபவாசத்தோடு வந்திருக்கிறார்களப்பா. நீ இரக்கம் செய்து இந்த பிள்ளைகளுக்கு நன்மை செய்யணும். ஆண்டவரே, இந்த அசீரியனை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம். இந்த ஆவி இப்படியெல்லாம் தனி மனிதர்களுக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே, சபைகளுக்குள்ளே அது அழிவை ஏற்படுத்துகிறது, சிதறலை ஏற்படுத்துகிறது என்கிறதை நாங்கள் வாசித்து அறிந்தோம். இவைகளில் ஒன்றும் இந்த பிள்ளைகளை தொடாதபடிக்கு இவர்களை சுற்றில் வேலி அடைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலேயே ஒரு வேலி அடைத்து காக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பொழுதும் ஒவ்வொருவரும் தனித்தனியே ஒரு அற்புதத்துக்காக கரங்களை உயர்த்தி இருக்கிறார்கள். பிரபு, தயாள பிரபு, இதை இவர்களுக்கு செய்து கொடுங்க ஆண்டவரே. இது கர்த்தரால் ஆயிற்று என்று இந்த பிள்ளைகள் அறிக்கையிடணும். இது வேற யாராலும் ஆகல, இது எந்த திறமையும் கிடையாது, இது கர்த்தரால் ஆயிற்று, இது எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று இவர்கள் சொல்லும்படி அற்புதத்தை செய்வீராக, அற்புதம் செய்வீராக, கட்ட அவிழ்ப்பீராக, தடை நீக்குவீராக, தடை நீக்குவீராக. அந்த திரை கிழிந்து போகட்டும். மேல் தொடங்கி கீழ் வரை கிழிந்த அந்த திரை போல இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த திரைகள் கிழிந்து போகட்டும். வெற்றியின் செய்தியை பார்க்கட்டும், உயிர்த்தெழுதலின் செய்தியை பார்க்கட்டும், நன்மை குடும்பத்துக்கு வருவதை பார்க்கட்டும். மகா பரிசுத்தர் நீர் ஆண்டவரே, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.